சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மீண்டும் விஜய்க்கு அழைப்பு விடுத்த எடப்பாடி பழனிசாமி. கேபி முனுசாமி ஒரு பக்கம் விஜயை போட்டு தாளிச்சு எடுக்கிறாரு. நயினார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடிக்கும் இடையிலான மோதல் இப்போ பொதுவெளியில் வெளிப்பட தொடங்கி இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அதற்கு பின்னணியில் ஒரு காரணங்களும் இருக்கு. அதே மாதிரி விஜய் நடத்தின திடீர் கிறிஸ்துமஸ் விழா இது ஏன் இப்போ நடத்துறாரு, திடீர்னு எந்த அறிவிப்பும் இல்லாமல் சடால்னு இருந்து முடிஞ்சிருச்சு, என்னுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதும், திமுகவை சேர்ந்த சிலர் சொந்த கட்சியில அவரே மேடை போட்டு அவரே அவமானப்படுறது விஜயா தான் இருக்கும் அப்படின்னு ஆற்காடு நவாப் பேசின பேச்சை வச்சு விஜயை விமர்சிச்சுட்டு வராங்க. இதனுடைய எல்லா பின்னணிகளையும் பல கோணங்களையும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு விஜய் நடத்தின சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அதுதான் தமிழ்நாடு முழுக்க ஒரு கவனத்தை ஈர்த்துக்குன்னு சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவா சமத்துவ பொங்கல் விழா கேள்விப்பட்டிருக்கோம். அது சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. இது என்ன ஒரு காரணத்துக்காக பெருசா பேசப்படுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மதச்சார்பற்ற கட்சியா உருவாக விரும்புறாரா இல்ல மதவாத கட்சியா உருவாக விரும்புறாரா அப்படின்ற விமர்சனம் எழுதிருக்கு. ஏன்னா அவர் நடத்தினது ஓகே தான். அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, எல்லாருமே ஒற்றுமை வரணுன்ற மாதிரி பேசுறாரு. அந்த பைபிளை கோட் பண்ணி பல கதைகள்லாம் சொல்றாரு. ஆமா, அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதற்காக விமர்சனம் எழுது அப்படின்னா, இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரம் வந்துச்சுல்ல, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல விஜய் எதுவுமே பேசல. அவர் எந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுத்து நிக்கல, யாருக்கு ஆதரவும் எதுவும் பேசல. அப்ப அந்த விவகாரத்துல அமைதியா இருந்த விஜய் எதற்காக கிறிஸ்துமஸ் விழான்னு வரும்போது மட்டும் விழா எடுத்து பண்றாரு அப்படின்ற விமர்சனம் எழுதிருக்கு. அந்த விமர்சனத்தை பெருசா யார் வைக்கிறாங்க அப்படின்னா, திமுக சார்புடைய நபர்கள்லாம் எழுப்பிட்டு வராங்க. அப்போ அதுலதான் விஜய் மதவாத கட்சி உருவாக்க விரும்புறாரு, மதச்சார்பற்ற கட்சியை அவர் செயல்பட விரும்பல அப்படின்ற கருத்துக்கள் பெருசா எழுந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பைபிள்ல உள்ள ஒரு கதையை சொல்றாரு. ஜோசப் அப்புறம் ஜேக்கப் ரெண்டு பேருக்கு இடையிலான கதைன்னு ஒரு கதையை சொல்லிட்டு கடைசியா ஜோசப் தான் அரசனாக மாறுகிறார் அப்படின்னு தன்னோட அந்த ஜோசப்பை ஒப்பிட்டு பார்த்துக்கிறாரு. இவரும் ஜோசப் விஜய் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஒரு பார்வையை அவரே முன் வச்சுக்கிறாரு. ஆனாலும் ஏன் திடீர்னு இந்த விழா நடத்துறாங்க? கட்சி தொடங்கினது போன வருஷமே தொடங்கிட்டாரு, செப்டம்பர்ல மாநாடுலாம் போட்டாரு. ஆனா போன வருஷம் அவருக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட முடியல, வெறும் ஒரு ட்விட்ல ஒரு வாழ்த்தோட முடிச்சுக்கிட்டாரு. இந்த முறை ஏன் பிரம்மாண்டமா இப்படி ஒரு விழா நடத்துறாரு அப்படின்னா, ஒண்ணு எலெக்ஷன் டைம், தேர்தல் நேரத்துல இந்த பண்ணி ஆகணும். இன்னொன்னு திமுக இப்ப நேத்து தான் அது ஒரு திருநெல்வேலியில அவங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிறிஸ்துவ விழா எடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, விஜய் மீது சமீப நாட்களாக அதிகரிச்சுட்டு வரக்கூடிய அந்த விமர்சனம். சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக களத்துல நிக்க மாட்டேங்கிறாரு, வெறுமனே அறிக்கைகளோட நிப்பாட்டிக்கிறாரு. அதுவுமே திருப்பரங்குன்றம் மாதிரியான விவகாரங்கள்ல வெளில வர்றது கிடையாது. அதனால விஜய் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் கூட இல்ல, ஒரே ஸ்டாண்டர்ட் பிஜேபி பக்கத்தும் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வர வர எல்லா தரப்புலையும் எதிரொலிச்சு இல்லையா? இது எல்லாத்தையுமே டேலி பண்றதுக்காக திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. இதுல குறிப்பா திமுகவுக்காகட்டும் தாவேக்காகட்டும் பெரிய போட்டி என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய போட்டி என்ன அப்படின்னா, அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்குல்ல, மைனாரிட்டி வாக்குகளை யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எப்பவுமே இருந்திருக்கு. திமுக கூட்டணி பக்கம் தான் இது வரைக்கும் மைனாரிட்டி வாக்கள் நின்றுருக்காங்க. ஏன்னா பாஜக மைனாரிட்டிக்கு சப்போர்ட்டா இல்லாத பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்கள் எல்லாமே திமுக சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப அந்த திமுகவோட மைனாரிட்டி ஓட் பேங்க்கு விஜயால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் தான் பாக்குறாங்கன்னா, இல்ல அப்படி பார்த்தாங்க. ஆனா அந்த பிரச்சனை திமுகவும் ஃபேஸ் பண்ணதான் ரெடியா இருந்துச்சு. ஆனா திருப்பரங்குன்ற விவகாரம் இருக்குல்ல, அதை திமுக கையாண்ட விதம்ங்கிறது மறுபடியும் அதோட இடத்தை தக்க வச்சு கொடுத்துருக்கு. சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிலைப்பாட்டில் திமுக நீதிமன்றம் சொல்லியும் அரசு நிர்பந்தித்தும், அதாவது மத்திய அரசு சில வேலைகள் பார்த்தோம், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தும் திமுக ஸ்டாண்ட மாத்திக்கல, நமக்காக தான் நிக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டாங்க. இன்னொன்னு, உதயநிதி ஸ்டாலின் பலமுறை சொல்லியிருக்காரு, நானே ஒரு கிறிஸ்துவன் தான், என் மனைவி கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றாரு. இப்போ இந்த திருநெல்வேலியில் நடந்த இந்த கிறிஸ்துவ விழால கூட எங்களுடைய கட்சியுமே பைபிளும் ஒண்ணுதாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அதற்கு தமிழிசை போன்றவர்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய அமைச்சரவையில்
அடிப்படையில் அத்தனை பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்காங்க, அது எப்படி நீங்க கிறிஸ்தவத்தோட ஒப்பிட முடியுங்கிற மாதிரியான விமர்சனங்களும் ஒரு பக்கம் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விழா பிரம்மாண்டமான முறையில் திமுக நடத்துனுச்சு. அதுல வந்து எல்லாரும் வந்து நமக்கு ஆதரவா நிக்கிறது ஸ்டாலின் தான் நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாதிரியார்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களும் விஜய் தான் மீட்பர் நமக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் பேசியிருந்தாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, ஈரோட்ல செங்கோட்டையன் வாய் தவறி ஸ்லிப் ஆகி சொன்னார் இல்லையா புரட்சி தளபதி, அதை நிறைய பேர் எடுத்து கோட் பண்றாங்க. புரட்சி தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோட் பண்ணி இதுலயும் பேசுறாங்க. இதுவும் வந்து விஜய்க்கு, ஏன்னா விஜய் வந்து அதுல முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பார், இது வந்து சமூக மத நல்லிணக்கத்தோட சகோதரத்துவத்தோட அவங்கவுங்க நம்பிக்கையை அவங்கவுங்க வாழ விடணும் அப்படின்னு இருப்பாரு. அப்பேற்பட்ட விஜய் திருப்பரங்குன்றத்தில் இது வரைக்கும் மூச்சு கூட விட மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படிங்கறதா யாருக்கும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. யூஸ்வலா திமுக வந்து இந்த விழாக்கள்லாம் வருஷம் எடுப்பாங்க கிறிஸ்துமஸ்க்காகலாம். ஆனா அது யூஸ்வலாவே வந்து சென்னையில தான் நடக்கும். ஆனா இந்த வாட்டி நெல்லை மாவட்டத்துல அந்த விழா வச்சிருக்காங்க போல. அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு பெல்ட்ல அந்த ஒரு இதுல வந்து அதிகமான கிறிஸ்தவ மக்கள் வசிக்கிறாங்க. ஏன்னா நாகர்கோவில் பெல்ட் எல்லாமே தெரியும் நமக்கு, அங்கதான் கிறிஸ்தவ மக்கள் அதிகமா இருப்பாங்க. அவங்கள குறி வச்சுதான் அவங்கள கவரணும் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல தான் வந்து நெல்லை மாவட்டத்தில் வச்சிருக்கிறதாவும், அங்க வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு போல. கிறிஸ்தவ மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ண போறோன்ற மாதிரி பல கருத்துக்களை பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி இன்னைக்கு விஜய் நடத்தின சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இருக்குல்ல, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயே வந்து பிரைஸ் அலாட் மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். அதையும் தாண்டி அங்க பேசின சில கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நாங்க பல கோரிக்கைகளை வச்சவங்க திமுக அரசுட்ட, அது முக்கியமான கோரிக்கைகள்லாம் திமுக அரசு வந்து நிறைவேற்றவே இல்லை. அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் வந்து நீங்க தான் நிறைவேற்றி தரணும். அதற்காக வந்து என்ன ஆனாலும் சரி நாங்க வந்து உங்க பின்னாடி நிப்போன்ற மாதிரி உறுதியே கொடுத்திருக்காங்க விஜய்க்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம். இப்படி எல்லாம் கொடுத்ததுனால விஜய் கொஞ்சம் குஷியா இருந்தாரா? அதற்குள்ள ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, அந்த வாரிசுல வந்த ஒரு நபர், அதாவது அந்த வாரிசுல வந்ததுனாலே அவங்க வந்து நிறைய இடங்கள்லாம் மக்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அரசு அதன் அடிப்படையில் மத்திய அரசோ மாநில அரசோ சில நிகழ்ச்சிகளை அவங்கள கூப்பிட்டு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படையான மரபா இருக்கு இத்தனை வருஷமா. அதன் நீட்சியா விஜயும் சமத்துவ கிறிஸ்தவ விழாவுக்கு கூட்டிருக்காரு. அவரும் வந்திருக்காரு. வந்தவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க, இது ஒரு மத நல்லிணக்கத்துக்கான மண் அப்படிங்கிற அடிப்படையில திமுக அரசை மறைமுகமா புகழ்ந்திருக்காரு. இது விஜய்க்கு ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு மேடையிலேயே. என்ன மேடையிலேயே உட்காந்து நம்ம மேடையில வந்து இப்படி புகழ்றாரு. அவர்தான் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பல விமர்சனம் எழுப்பிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்லைங்கிற, பாண்டிச்சேரியில போயிட்டு பாதுகாப்பா இருக்கும் பாரு, அது என்ன கான்செப்ட் நமக்கு புரியல. ஆற்காடு நவாப் அவரோட வாரிசு கூட கிறிஸ்துவத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி மத நல்லிணக்கத்துக்காக இருக்கணும் அப்படின்னு அழுத்தி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு இஸ்லாமியர்ங்கிற அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் விஜய் என்ன சொல்ல போறாருங்க எதிர்பார்ப்பு அவருக்கும் இருந்திருக்கும் நேரத்தில் அவரே விஜய் மேடையில் ஏறி இப்படி ஒரு டேமேஜ் விஜய்க்கு கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத விஜய் கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் இப்ப பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி கணக்குகள்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குற சமயத்துல எடப்பாடி பழனிசாமியே வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்க கூட்டணிக்கு வரலான்ற மாதிரி இன்னைக்கும் மறுபடியும் அழைப்பு விடுத்திருக்காரு. அந்த அழைப்பு வந்து டிடிவி தினகரன் நோக்கியோ லோபேஸ் நோக்கியோ கிடையாது, விஜய் நோக்கி தான் விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு பேசப்படுது. அதற்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இணைவு நிகழ்ச்சி நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அதாவது தமிழ் மாநில காங்கிரஸும் காமராஜ் மக்கள் இயக்கமும் இணைந்ததுக்கு அப்புறம் தமிழறி மணியன் வந்து விஜய் கிட்ட 3 சூப்பு மிளகு சூப்பு தான் கிடைச்சிச்சுங்கிற மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்திருந்தார் இல்லையா. அதை நீட்சியா என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வந்து என்டிஏ கூட வந்து சேரணும், ஏன்னா இது அரசியல் எதிரிகளை தீர்த்து கட்ட வேண்டிய நேரம். அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அரசியல் எதிரி தான் திமுக, அந்த அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக விஜய் பார்த்துக்கிட்டோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொள்கை எதிரியை பார்த்துக்கலாம், அதனால இப்போதைக்கு என்டிஏல வந்து சேர்ந்தாருன்னா நிச்சயமாக அவர் திமுக வீழ்த்திட முடியும். அதே மாதிரி கடந்த காலங்கள் 67 எப்படி அண்ணா வந்து ராஜாஜியோட நின்னாரோ அதே மாதிரி விஜய் நிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தார். அதற்கு அருண்ராஜ் இருக்கார் இல்லையா ஐஆர்எஸ் தாவேக்கால, அவர் ஒரு பதில் கொடுத்திருக்காரு, நாங்க என்ன பண்ணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம், உங்க அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்ல, உங்க அட்வைஸ் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு ஒரு மூத்த தலைவருன்னு பார்க்காம பொசுக்குன்னு பேசி விட்டாரு. இதையும் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இப்ப நம்ம விஜய் கட்சி பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இப்படி சொல்லியிருக்காருல்ல, நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல, ஒரு அணியில வந்து நில்லுங்க, திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிற எல்லாரும் என் கூட வந்து அணியில் சேர்ந்து நில்லுங்க. நான் கூட இறங்கி வந்து ஓபிஎஸ் தான் கூப்பிட்டு நினைச்சேன். இல்ல ஓபிஎஸ் ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்காரு, ஒரு அணியிலங்கிறத ஓபிஎஸ்ல அணியிலே சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னு தான் தெரியல. இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா கூப்பிடுறாரு அப்படிங்கிற விமர்சனமும் ஒரு விதத்துல பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவருக்கும் பிஜேபிக்குமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்
டைரக்ஷன் இப்போ சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அமித்ஷா வந்து திமுக அமைச்சர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. பெரிய அளவுல திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தர மாட்டேங்கிறாரு. எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னொன்னு ஓபிஎஸ் டிடிவி கொண்டாந்து சேர்த்துக்கோங்கன்னு ஒரு பிரஷர் பண்றாரு. சோ அதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணுங்கிற விதத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ கொஞ்சம் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வர தொடங்கி இருக்காருங்கிறாங்க. அதற்கு முதல் காரணம் அந்த பேட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேக்குறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, அது அவரோட தனிப்பட்ட கருத்துங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் ஓரணியில திரண்டா திமுக வீழ்த்தலாம், விஜயை கூப்பிட்டீங்களான்னு கேட்டப்ப அது மறுத்துறாரு. விஜய் வந்து திமுக வந்து தீய சக்தி, தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டப்ப அதற்கு என் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் நல்ல அழகான பேசியிருக்காரு, அது பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு, அதை போய் படிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. துணை பொதுச் செயலாளர் வண்டியா கேட்டிருக்காரு விஜய, மிக கடுமையான விமர்சனங்கள். ஆமா, பொறுமையில தான் பேசியிருக்காரு. நீ முதல்ல தூய சக்திங்கிறிய, நீ முதல்ல ஆட்சிக்கு வருவியா, வந்தீங்கன்னா திட்டங்கள் போடணும், திட்டங்கள் போட்டு அதை ஒழுங்கா செயல்படுத்தணும், அதெல்லாம் முடிஞ்சாதானே நீ வந்து தூய சக்தின்னு சொல்லிக்க முடியும். இப்பவே நீ எப்படி தூய சக்தின்னு சொல்லிக்கிற? உன் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்களே, ஏன்னா அது பேரு புதுசா இருக்கிறதுனால ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னு அது ஒரு ஜனா பாக்குறாரு. அவர் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளரா இருக்காரு. ஆனா அவர் கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லிட்டு லாட்டரி விக்கிறவன்லாம் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கான் அப்படின்னு ஒருமையிலே பேசுறாரு. ஆனா என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை. அந்த அதிமுக வச்சு இருந்த மிக முக்கியமான நபர் வந்து விஜயை எப்படி போட்டு இது பண்றாரு அப்படின்னா, எப்படி நயினார் நாகேந்திரன் விஜய் தைரியமா கூப்பிடுறாரு கூட்டணிக்கு? அது மட்டுமா நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, நவோதயா பள்ளி அந்த ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு. நவோதயா பள்ளி வந்துச்சுன்னா மும்மொழி கொள்கை திணிப்பு நடந்துரும், அதாவது ஹிந்தி உள்ள வந்துரும், தமிழ் ஆங்கிலம் ஹிந்திங்கிறதா நவோதயாவோட சிஸ்டமா இருக்கு. அதை நீட்சியாதான் இது வரைக்குமே 40 ஆண்டு காலமாக நவோதயா சிஸ்டம் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல. மேற்கு வங்கம் கூட தொடக்கத்துல எதிர்த்துட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு மட்டும் அதற்கு எப்பவுமே கேட் போட்டே வச்சிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இந்த நேரத்துல இப்ப திடீர்னு அது தலை தூக்கி இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு, அது நீட்சியா 6 வாரத்துக்குள்ள நவோதயா பள்ளிகள் எங்கெங்கெல்லாம் செயல்படணுங்கிறத வச்சு நீங்க இடத்த முதல்ல கண்டறிங்க அப்படின்னு ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க தமிழக அரசுக்கு. ஆமா, அதற்கு எம்பி வில்சன் சொல்லியிருக்காரு, முதல்ல உங்க கல்வி கடன் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குங்க, எங்களுக்கு கல்வி நிதி 2152 கோடி இருக்கு, அதை முதல்ல தர சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த வழக்கை விசாரிச்சுட்டு ஒத்தி வச்சிருக்காரு, மீண்டும் விசாரிக்கலாம்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காரு. அதற்குள்ள இடத்த கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து திமுக விழுந்த மிகப்பெரிய அடி, உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் போனுச்சு. இன்னொரு பக்கம் நீங்க சொன்னதுக்கு வரேன், நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் என்டிஏவோட தலைமை யாரு? எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தான். ஆனா நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டுல நவோதயா பள்ளிகள் கொண்டு வரப்படும் இவரா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்காம, அவரை கேட்காமலே அவருக்கு வந்துச்சு கோவம் எடப்பாடிக்கு. அவர் ஒண்ணு நேரடியாக இவரை திட்டாம திமுக திட்டுறாரு, திமுக சரியில்லை. ஆனா இதுல என்னன்னா, திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இதுல வந்து தெளிவா இருக்காங்க ரெண்டு கட்சிகளும். தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும்ன்றதுல அதிமுகவும் ஸ்ட்ராங்கா நின்று இருக்காங்க. அதனாலதான் அந்த ஒரு மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பா பேசியிருக்காங்க. ஆனா இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பாஜகவே தன்னிச்சையா அதிமுகவை கண்டுக்காம, அதிமுகவை கொஞ்சம் கூட இதுல மதிக்காம அவங்களும் வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல, தமிழ்நாடு ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு. அங்கதான் வந்து பாஜகவும் அதிமுக இப்படி செயல்பட போறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாஜகவுடைய பல சர்ச்சைக்குரிய சட்டங்களுக்கு அதிமுக ஆதரவா நின்றுருக்காங்க. சிஏ எல்லாம் சொல்லலாம், ஆமா. ஆனா இந்த ஒரு சட்டத்தை பொறுத்தளவுல பாஜகவும் அதிமுக எப்படி ஒன்னா பயணிக்க போறாங்க, அதிமுக இதுக்கு ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் உறுதியா சொல்றாங்க. பாஜக என்னைக்காவது அதிமுக நினைச்சு சங்கடப்பட்டிருக்கா? இல்ல. முருகன் மாநாடு நடத்துறாங்க, திருப்பரங்குன்றத்துல இறங்கி பண்றாங்க, இதெல்லாம் அதிமுக சங்கடமா போகும்னு பாஜகவுக்கு தெரிந்தாலும், முருகன் மாநாட்டுல அண்ணாவை பத்தி தவறா விமர்சிக்கிறாங்க, அதிமுக தவிர உட்கார்ந்து இருக்காங்க, இதெல்லாம் தெரிந்தாலும் அது எங்களுடைய கொள்கைன்னு பாஜகவுக்கு புரிதல் இருக்கு. இப்போதான் அதிமுக அதை நோக்கி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் நமக்கு வருது. ஏன்னா இதனால வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிபணிச்சு போனாங்க. இப்போ என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி இதை தேர்தலுக்காகவே இருந்தாலும் இந்த ஒரு எதிர்ப்பு பாராட்ட வேண்டிய எதிர்ப்பு தான், நவோதயா பள்ளிகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்புறம் வந்து இதுல வந்து இன்னொரு விஷயங்கள் பார்க்கப்படுது. அப்படிலாம் இல்லைங்க, ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் இறந்த பொழுது இது எல்லாமே வந்து எடப்பாடி விட்டு கொடுத்தாரு. அவங்க எதெல்லாம் எதிர்த்தாங்க? உதயமின் திட்டத்தை எதிர்த்தாங்க, ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க, அப்புறம் உணவு பாதுகாப்பு சட்ட மசோதான்னு நிறைய விஷயங்கள் எதிர்த்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேட்காம டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்ததுதான் எடப்பாடி பழனிசாமி. இப்போ எதிர்க்கிறார் அப்படின்னா இது அவருக்கு உண்டான வேற சில பிரச்சனைகள், டிடிவி ஓபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இதை பண்றாரு. அதுவும் இல்லாம திமுக அட்வைஸ் பண்றாரு, இன்னும் நல்ல
அட்வொகேட்ஸா போட்டு டக்குன்னு அதை கொண்டு முடிச்சுட்டு வர பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நவோதயா வரக்கூடாதுன்னு திமுக அட்வைஸ் பண்றாரு. சோ அந்த டோன் எடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவரும் வந்து மத்திய அரசு கடுமையா விமர்சிக்கிறாரு. இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை இருக்குல்ல, அது பேர் மாத்தினது, சமஸ்கிருதத்துல வச்சது, இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு. என்ன ஆளாளுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க தோணுது நமக்கு. இதுல அதிமுக வந்து ஒரு இதுல கிளியரா இருக்காங்க. முன்னாடி நம்ம சூடாஸ்டாங்க நிகழ்ச்சியில் செம்மலை பேசினார்ல, இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி தான், கொள்கை கூட்டணி சொல்லிட்டு அதிமுக ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அதனால தேர்தலுக்காக தான் பாஜக கூட சேர்ந்து கொண்டு மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஒரு கருத்து இருக்குல்ல, அதை மீண்டும் வந்து அதிமுக நிரூபிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நாங்க தேர்தலுக்காக தான் சேர்ந்து இருக்கோங்க பாஜக கூட. இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் ஓகே சொன்ன அவசியம் கிடையாது. பாஜக கொள்கைகளை கொண்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் அதிமுக சப்போர்ட் பண்ணாதுன்றதையும் இன்னைக்கு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இதே வார்த்தைகளை முன்னாள் அதிமுக அமைச்சர் வைகை செல்வன் சொல்லியிருக்காரு. ஆமா, எங்களுக்கும் அதிமுகவும் கூட்டணி தானே ஒழிஞ்சு அதுக்காக அவங்க பண்றதுக்கு எல்லாம் நாங்க வந்து தலையாதரவு பண்ற எல்லாத்துக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாதுன்னு கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. இது ஒரு வகையில அதிமுக பாஜகவோட கலந்து கொள்ள போகிறது, அதற்கான சமிஞ்சை தான் இது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பேசப்படுது. ஆனா இனிமே அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. தேர்தலை நோக்கி போகும் பொழுது ஏதாவது ஒண்ணு வந்தாலும் நமக்கு லாபம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இருக்கிறத கழட்டி விட்டு கண்டிப்பா இந்த தேர்தல் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. ஆனா ஒண்ணு மட்டும் நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா, இவங்க கூட்டணியும் சேர்ந்து போறாங்களோ பிரிகிறாங்களோ, ஆனா இந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து தமிழ்நாட்டுல அதிமுகவும் பாஜகவும் எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றத வந்து நிரூபிக்கும் விதமா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, தமிழக அரசு ஆனா இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, தமிழக அரசை டிமாண்ட் பண்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி குரல் எழுப்புறாரு. அந்த பக்கம் பாஜக ஆப்போசிட்டா குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களோட ஸ்டாண்டை வந்து மாத்தி மாத்தி பேசுற சமயத்துல தப்பு. இது நான் முரண்படுறேன். ஏன்னா விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு இதுல, ஒவ்வொரு கட்சியும் சொல்றீங்களே, இந்த விஷயத்துல நவோதயால விஜய் வரைக்கும் அதோட ஸ்டாண்ட் இல்ல. என்ன பணியூருக்கு போயிட்டு இருக்கு செய்தி, போனதுக்கு அப்புறம் பணியூருக்கு போக மாட்டாரு, போயிட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் நவோதயாலையும் விஜய் எந்த ஸ்டாண்ட் சொல்ல, திருப்பரங்குன்றத்துல எந்த ஸ்டாண்ட் சொல்ல, மெட்ரோ அந்த பிரச்சனை நடந்துச்சு இல்லையா மதுரையில, அதுலயும் எந்த ஸ்டாண்ட் சொல்ல, மகாத்மா காந்தி திட்டத்தை பேர் மாத்தினதுக்கு எந்த ஸ்டாண்டும் அவர் சொல்லல, எதுவுமே சொல்லாம முன்னாடி தாவக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான், ஹிந்தி திணிப்புக்கு வந்து நாங்க எப்பயுமே ஆதரவு இருக்க மாட்டோம் அவங்க சொல்லிட்டாங்க. முன்னாடி சொல்லிட்டாங்க. அது எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்க முடியுமா? சொல்லிட்டாங்கன்னா சிஸ்டம் வரப்ப அந்த பிரச்சனை நம்மளா புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பிளான மத்திய அரசு கொண்டு வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. இப்போ மத்திய அரசுன்னு சொல்லும் போது யார சொல்றாங்க, பாஜக. நம்மளா புரிஞ்சுக்கணும், பாஜக பேரை சொல்ல மாட்டாங்க, ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. ஆமா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் தேவையில்லாத வேலையை பண்ணி அதிமுக பகைச்சுக்கிட்டாரு அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா விஜய் வந்து அதிமுக தொடாத வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அதிமுகவும் சேர்ந்து விஜய் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதிமுகவினுடைய KP முனுசாமியினுடைய முதல் கட்ட ஒரு அறிக்கை அவர் பேசுற விஷயத்தை தான் சொல்றேன். ஏன்னா அவர் தான் மிக மோசமா விஜயை விமர்சிக்கிறாரு. இப்ப இது வெறும் தொடக்கம் தான். இன்னும் ஜெயக்குமார் மாதிரியான ஆட்கள்லாம் எலெக்ஷன் டைம்ல வேறு சில பேச்சாளர்கள் இறங்கி வந்து விஜய் விமர்சிப்பாங்க. அவர் கூட நடித்த விந்தியா மாதிரியான நடிகைகளும் அங்கதான் இருக்காங்க. மிக கடுமையான விமர்சனத்துக்கு விஜய் இனிமேதான் இலக்காக போகிறார் அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. இதுல விஜய் வந்து தேவையெல்லாம் பேசி ஏன்பா மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கறதும் ஒரு பார்வை இருக்கு. விஜய் கட்சியுமே கொஞ்சம் அதிமுகவை கொஞ்சம் லைட்டா டீல் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒண்ணு மறுத்து இருக்கலாம், கூட்டணி வேணான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க முன்னாடி அறிவிச்சிட்டோம், எதுக்கு எங்களை கூப்பிட்டே இருக்காங்க, நாங்க தான் சொல்லிட்டோமே, எங்களை யாரு சிஎம் தான் அவங்கள கூட்டணின்னு சொல்லிட்டோம், நாங்க மறுபடியும் வந்து கூப்பிடுறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா டீல் பண்ணிக்கிறதா தெரியுது எனக்கு. அதனாலதான் வந்து களத்துல இல்லன்ட்டாங்க ஈரோட்ல. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இன்னும் அதிமுக விஜய் வந்து அதிகமா அட்டாக் பண்ணதா வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்க்கப்படுது. சோ அது வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது கேரளாவில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கேரளாவில் எர்ணாம்பட்டா ஊர்னாம்பட்டா ஒரு ஊர் இருக்குமே, என்ன ஊர் இது? எர்ணாகுளம். அந்த எர்ணாகுளத்தை ஒட்டி உள்ள ஒரு பள்ளியில பெட் ஷோ நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த பெட் ஷோவுக்கு சில பள்ளி மாணவிகள் அந்த பள்ளி சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து நீங்க இதெல்லாம் காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து மாணவ மாணவிகள்லாம் ஆர்வத்தோட அவங்க வீட்டில் வளர்ற நாய், பூனை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், சிலர் கிளி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் வித்தியாசமா வேற ஒரு சிந்தனை சிந்திச்சிருக்கு. என்னன்னா, நீங்க ஒண்ணு வீட்டுல இருக்கிற அப்பா அழைச்சிட்டு வந்துச்சான்னு கேட்க கூடாது, அது கிடையாது. பாம்பு எல்லாம் கிடையாதுங்க, அதுவும் கிடையாதுங்க. அந்த பொண்ணு வந்ததை பார்த்துட்டு அந்த பள்ளியோட நிர்வாகிகள் இருந்து, அங்க வேலை பார்க்கிற ஸ்டாஃப்ஸ்ல இருந்து, சக மாணவிகள் அனைவரும் வாயை பொழுது பார்த்திருக்காங்க. இது என்ன, அது இந்த பொண்ணு முட்டி இப்படி அழைச்சு வந்திருக்கேன்னு பார்த்தா, அந்த பொண்ணு வீட்டுல வளர்த்துட்டு இருந்தா யானையை தூக்கிட்டு வந்திருக்கு.
இன்னும் யானை ஏமா கூட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டா, நீங்க ஏதாவது பெட் ஷோன்னு சொன்னீங்க, செல்லப்பிராணி அழைச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க, எங்க வீட்டுல ஏதாவது செல்லப்பிராணி அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய கோவில் திருவிழாக்கள்ல யானை பயன்படுத்தப்படும் இல்லையா, அப்படி ஒரு யானை வளர்க்கப்பட்ட வீட்டுல தான் அந்த பொண்ணு வந்திருக்கு. அதனால அவங்க வளர்த்த அந்த யானையை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இது விமர்சனம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அங்க அந்த யானை மேல சில பள்ளி மாணவர்கள்லாம் உட்கார்ந்ததாக எல்லாம் செய்தி வெளியாயிருக்கு. அதை அடுத்து இந்த பள்ளி நிர்வாகம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. அந்த மாணவி உரிய முறைப்படி அனுமதி கேட்டுதான் எங்கள்கிட்ட அந்த யானையெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. யானையில அந்த பெண் சார்ந்த குடும்பத்தினர் மட்டும்தான் ஏறி உட்கார்ந்தாங்க, பள்ளி மாணவ மாணவிகள் யாருமே ஏறி உட்காரல, அதுக்கு நாங்க அனுமதியும் கொடுக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் இப்போ பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. பேசலாம் அழகு. நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.